இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற புத்தகத்துடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா கருவிலிருந்து குருவரை அப்படின்ற இந்த ஒரு புத்தகம் தான். போன வீடியோவில் நம்ம வந்து பணவாசம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பார்த்துருப்போம். அதுவும் வந்து இவர் குருமித்ரி சிவா அவர்கள் எழுதிய புத்தகம் தான். இது தவிர இன்னொரு 2-3 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அந்த வகையில் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து கருவிலிருந்து குருவரை அப்படின்ற இந்த ஒரு புத்தகத்தை தான் பார்க்க போகிறோம். ரூ. 150 இதோட விலை. விகடன் பிரசுரம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒரு 120 பேஜஸ் இருக்கும். இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். அவரே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கு வந்து ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஒரு புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பிறக்கும்போது வந்து கருவாக இருந்திருப்போம். நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு குரு வந்து தேடி அந்த அடையிற டைம் வரைக்கும் நம்மளுக்கு மனசுக்குள்ளே எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கும். அந்த ஒரு கேள்விகளுக்கான கேள்வி பதில் மாதிரியே தான் இந்த ஒரு புத்தகத்தில் இருந்து ஒரு தொடராக வந்து கொடுத்துருப்பாரு. ஒரு 21 தலைப்பில் வந்து கட்டுரைகள் மாதிரி வந்து இந்த புத்தகம் வந்து அடங்கியிருக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலேருந்தும் ஒரு சில கேள்விகள் பிறக்கும். அந்த கேள்விகள் வந்து ஒரு அறிவாக மாறும். அந்த அறிவு வந்து நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பகுதியை மாற்ற வரைக்கும் அந்த ஞானம்ன்றது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு புத்தகத்தில் வந்து நிறைய டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதை ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் சொல்லிட முடியாது. ஒரு சில முக்கியமான மேற்கோள்களை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். குழந்தை வந்து எப்படி வந்து இவ்வளோ பிரில்லியண்டாக இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு சூப்பராக சொல்லியிருப்பார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைகள் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பாடும், மியூசிக் வந்து பண்ணுவாங்க. பல கலைகளில் வந்து இந்த குழந்தைகள் வந்து ஒரு டேலண்டாக இருக்கிறது நம்ம பார்த்துருப்போம். அது எல்லாமே குழந்தைகளுக்கு உண்டான இயல்பான டேலண்ட்டு தான். பெற்றவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு பார்ட்டே தவிர, பெற்றவங்களால் வந்து குழந்தைகள் அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள பெற்றவங்க மேலே வந்து எதுவும் சொல்ல முடியாது. இயல்பாகவே அந்த குழந்தைக்கு வந்து போன ஜென்மத்தில் வந்து அந்த ஒரு கலையின் மீதோ அந்த ஒரு துறையின் மீதோ வந்து ஒரு அதீத ஒரு ஆற்றல் இருந்திருக்கும். அந்த ஆற்றலுடைய தொடர்ச்சியான வெளிப்பாடு தான் அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பிரில்லியண்டான இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வர்றாரு. இதை நம்ம யோசித்து பார்க்கும்போது வந்து இது உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து நினைக்க தோணும். இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு தான். அந்த கிரேடிங் சிஸ்டமே வந்து தப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுவும் வந்து உண்மை தான். ஏன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்தை இது பண்ணிவிட்டு அது எல்லா குழந்தைகளும் ஒரே அறிவோடு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறது நம்மளுடைய தப்பு தான். பெற்றவங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். குழந்தைகள் மேலே வந்து நீங்கள் வந்து திணிக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன வருமோ நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையை தவிர, நம்ம நினைக்கிற மாதிரி வந்து குழந்தைகள் வரணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா, அவங்க மகன் வந்து அப்படியே டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அந்த அப்பாவுடைய தப்பு தான் அது. ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன வரும், என்ன பிடிக்குன்றதே வந்து தெரியாமல் நீங்களாம் வந்து ஒன்று திணிக்கக்கூடாது. ஏன்னா வந்து இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரும் வந்து தனித்துவமானது. தனித்துவமான ஆற்றல் வந்து எல்லா உயிர்களுக்கும் வந்து இருக்கும். அது மாதிரி மனித பிறவிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில நோக்கம் இருக்கும். எல்லோரும் வந்து நம்ம பிறந்துட்டோம், வாழ்கிறோம். எதுக்கு வாழ்கிறோன்னு தெரியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். மனிதர்களாகி நம்ம எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நோக்கம் இருக்கும். நம்ம எல்லாருமே நம்ம உடனே சொல்லுவோம், பணம் சேர்க்கறது, குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது, ஒரு பெரிய பதவியில் இருக்கிறது, ஆஸ்தி அந்தஸ்து இந்தன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். ஆனால் வந்து இது வந்து உண்மையான அந்த தேடல் கிடையாது. மனித பிறப்பு வந்து பிறந்ததுக்கான காரணம் அது கிடையாது. மனித பிறப்போட காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகளை வந்து கழிக்கிறது தான். நம்ம போன பிறவியில் வந்து நம்ம என்ன வந்து நம்ம விட்டுருக்கோமோ அதோடைய நீட்சி தான் இந்த பிறவியில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நம்ம போன பிறவியில் வந்து பாவ புண்ணியங்கள் செஞ்சுருப்போம் அப்படின்னா நம்ம இந்த பிறவியில் வந்து நம்ம வந்து அதை கழிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதுதான் கர்ம வினை அப்படின்றது. அது இல்லாமல் இந்த மானிட பிறப்புன்றது எடுத்தோன்னே ஈஸியெல்லாம் கிடச்சிறது இல்லை. ஔவையாரே வந்து சொல்லியிருக்காரு, அரிது அரிது மானிட பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மனித பிறப்பு அப்படின்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். கஷ்டப்பட்டு தான் அந்த மனித பிறவின்றதை எடுத்திருக்கு. மாணிக்கவாசகர் கூட வந்து ஒரு இது சொல்லியிருப்பார், புல்லாகி பூடாகி புழுவாகி பல்லுயிராகி பாம்பாகி கடைசியில் வந்து மனிதராகி அப்படின்னு சொல்லிட்டு முடியும். இந்த மனிதர் அப்படின்ற ஒரு உடம்பை எடுக்கிறதுக்கே அந்த உயிர் வந்து பல வகையான பரிணாமங்கள் தாண்டி தான் வந்து வந்திருக்கு. அத்தனையும் கடந்து தான் இந்த மனித பிறப்பை வந்து எடுத்திருக்கு. ஆனால் இந்த மனித பிறப்பு கிடைச்சதுக்கப்புறமா அது வந்து கரெக்டான வழியில் போகுது அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா வந்து கர்மவினையை கழிக்கிறதை தாண்டி அது வந்து பார்த்திங்கன்னா மாயையில் சிக்கிட்டு வந்து தன்னுடைய நோக்கம் என்னென்னன்றதே தெரியாமல் சில உயிர்கள் தெரியாமல் அழிஞ்சு போகுது. சில உயிர்கள் நோக்கம் அப்படி இருக்குன்றதே தெரியாமல் இருந்துட்டு போகுது. இதெல்லாம் வந்து ஒன்றிணைக்கிறது தான் இந்த ஞானம். இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பல கொஸ்டின்ஸுக்கு வந்து இந்த புக்கில் வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இது மாதிரி ஏழை எளியவர்கள் வந்து ஏன் வந்து இந்த ஆன்மீகத்தை வந்து அடைய முடியல அப்படின்றதுக்கும் சில காரணங்கள் சொல்கிறாரு. ஏழையாக இருக்கிறவங்க அவங்க வந்து அடுத்த சாப்பாட்டுக்கே என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில் வந்து சில கமிட்மெண்ட் இருக்கும், பணம் சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயே வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து அவங்க வந்து இந்த ஆன்மீகம் அப்படின்றது வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாத இடத்துல இருக்காங்க. அது மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு தயாரிட்டிங்கன்னா போதும், குரு அப்படின்றவர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார். நீங்கள் வந்து ஒரு குருவை தேடி போக வேண்டியதில்லை. நீங்கள் தயார் நிலையில் இருக்கிறது தான் முக்கியமானது. இந்த தயார் நிலையில் இருந்தீங்க அப்படின்னாலே குருன்றவங்க உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து தேடணும் அவசியம் இல்லை. உங்களுடைய உள்முகமாக வந்து பயணப்பட்டாலே போதும். நீங்கள் வந்து கடவுள் அப்படின்றது உங்கள் ஞானத்தோட இறுதி வெளிப்பாடு தான். கடவுள் அப்படின்றதே
கடை கூட்டல் உள், நீங்கள் வந்து உள்ளே கடந்து போகணும். குரு அப்படின்றவர் உங்களுக்கு வந்து அவரே வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம வந்து எந்த மதத்தை பின்பற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சில குழப்பங்கள் இருக்கும். நீங்கள் வந்து எந்த மதத்தை பின்பற்றினாலும் பரவாயில்ல, நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் வந்து ஒன்று தான். நீங்கள் போகிற பாதைகள் தான் வேறே தவிர, நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் அப்படின்றது ஒன்று தான். அது மாதிரி இந்த மதங்களை தோற்றுவித்தவங்க எல்லாருமே வந்து இது என்னுடைய மதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிவினை வந்து உண்டு பண்ணலை. அதை பின்பற்றினவங்க மட்டும்தான் வந்து இதுக்கப்புறம் வந்து இது என்னோட மதம், என் மதம் பெருசா உன் மதம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போடுற நோக்கத்தில் இருக்காங்க தவிர, அதை உருவாக்குனவங்களோ அதுக்கு வந்து இந்த முன்னோடியாக இருக்கிறவங்க யாருமே வந்து இது என்னுடைய மதம், இது எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து பண்ணது கிடையாது. எல்லா வழியில் போனாலும் போய் சேர வேண்டிய இடம் வந்து ஒன்று தான் அப்படின்றத இந்த புத்தகத்தில் வந்து தெளிவாக சொல்கிறாரு. இது மாதிரி மதங்கள் பற்றி சொல்லியிருக்காரு. சிவன் வந்து ஏன் வந்து அழிக்கும் கடவுள், சிவன் உண்மையிலே இருக்காரா இப்படின்ற மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து இந்த புத்தகத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் வந்து ஏன் இத்தனை கடவுள்கள் இருக்காங்க அப்படின்றதுக்கும் சில விளக்கங்கள் கொடுத்துருக்காரு. என்னதான் நிறைய கடவுள்கள் இருந்தாலும் அந்த ஒரு மூலக்கடவுள் அப்படின்றது ஒன்று தான். அந்த மூலக்கடவுள் மட்டும்தான் வந்து எல்லா கடவுள்களுக்கும் ஒரு மேலான சக்தி அப்படின்ற மாதிரியும், அது மாதிரி இந்து மதத்தில் வந்து நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வந்து மூட நம்பிக்கைகள் கிடையாது. எல்லாமே விஞ்ஞான ரீதியாக வந்து அந்த காலத்தில் வந்து டிசைட் பண்ணி தான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அந்த ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை பற்றியும் வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காரு. இந்த பிறவி எடுத்ததுக்கான காரணம் என்ன, கர்மவினைகள்லாம் என்னது, ஒரு மனிதனுடைய கர்மவினைகளை வந்து எப்படி கழிக்கிறது அப்படின்ற பற்றியும், அவன் வந்து இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் ஆஃப் லைஃப்பில் வந்து அதை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அவனுடைய ஃப்யூச்சரில் வந்து அது எப்படி மாறுன்றதை பற்றியும் வந்து தெளிவாக சொல்கிறாரு. அது மாதிரி நீங்கள் வந்து நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து எப்படி கொண்டு செல்லணும் அப்படின்றத பற்றியும் வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காரு அவர். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு. ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கிடையாது, இன்டர்டிபெண்டன்ட் சொல்லுவார். இப்போ நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்ல வகையான உணவு சாப்பிடணும். அப்போ நல்ல வகையான உணவு சாப்பிடணும் அப்படின்னா நல்ல வகையான தாவரங்கள் இருக்கணும். நல்ல வகையான தாவரங்கள் வளரணும் அப்படின்னா நல்ல மண் இருக்கணும். அந்த மண்ணுக்கடியில் புழுப்பூச்சி இருக்கணும். இப்படி வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்டிபெண்டன்ட் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து ஒரு சுயநலமாக இருக்காமல் உலகத்தில் உள்ள எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் சுயநலமாக இருக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது உலகத்தில் வந்து பிரபஞ்ச அதிர்வுகள் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வேலை செய்யும். ஸோ நம்ம எல்லாமே ஒரு இன்டர்டிபெண்டன்ட் சொல்கிறாரு. அது மாதிரி பல இயற்கை சட்டங்கள் இருக்குது. அந்த இயற்கை சட்டங்கள் நீங்கள் புரிஞ்சால் தான் வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். அதை தண்ணி நீங்கள் இந்த கோபம், வெறுப்பு, வன்மம் இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுதான் உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறையா எக்கச்சக்கமாக விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த புக்கை வந்து நீங்கள் முழுசாக படித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சில கிளாஸஸ் நடத்துகிறாரு. அந்த கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓவராலாக இந்த புக்கு வந்து படித்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சின்ன புக்காக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக தெரியும். இப்படிலாம் நம்ம யோசிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளுக்கு வந்து பதில் வந்து கொடுத்துருப்பாரு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு புக்குன்னே சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், போய் வாங்கிக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.